சரீரத்துடைய கேரக்டர் அதெல்லாம் இடிஞ்சு போயிருக்குதா, ஒழுங்காக இருக்குதா? போன வாரத்துடைய மெசேஜ் கேட்டதுனால அவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்தா ஈஸியாக கட்ட முடியும். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கோபக்கார மனுஷனா, கொலைக்கார மனுஷனா மோசஸ். ஆனால் பைபிள் சொல்லுது கோவப்பட்டு ஒரு எகிப்தினே கொலை பண்ணிட்டாரு. ஆனால் அந்த மோசஸை பற்றி பைபிள் சொல்லுது அவன் பூமி எங்கும் மிகுந்த சாந்தம். ஏன்னா அவன் தேவ பிரசன்னத்தில் தான் கேரக்டர் மாறிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. நான் ரொம்ப பஜ்ஜேரின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தேவ சமூகத்திலேருந்து நான் மிகுந்த சாந்த சொருபியாக மாறிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது ரொம்ப நல்லது. அலங்கம் கட்டப்படுறது மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்களுடைய அலங்கத்தையும் கட்டணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இதோடைய தொடர் மெசேஜ் தான். இன்னையோட இந்த மெசேஜை நான் முடிக்கிறேன். சரி, இப்போது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் சேரீ கட்டின்னு இருக்கிறாங்க, நகை கூட போடல பாஸ்டர், ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு எப்படி இருக்குதுன்னா மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஊழியம் செய்கிறாங்க பாஸ்டர், பாஸ்டர் அவர் பாஸ்டர், அவர் பாருங்கள் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஊழியம் செய்கிறவங்களே சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா? அவங்க அலங்கம் கட்டியிருக்குது தான், ஆனால் அவங்க இன்னொன்று செய்யணும். அதை செய்யாததுனால அலங்கம் என்ன பண்ணுதுன்னா திருப்பி என்ன பண்ணுது, கிராக்கு விடுது. ஒரு மாதிரி எல்லாம் போனது தான் திருப்பி உள்ளே வரா போல. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு அலங்கம் கட்டப்பட்டது மட்டும் இல்லை, இதில் மூணாக நம்ம பிரிக்கலாம். இதில் ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் யாரை எழுப்பினார்னா செருபாபேல் எழுப்பினார். அலங்கத்தை கட்டுறதுக்கு யாரை எழுப்பினார்? யாரை? செருபாபேலா? நெகேமியா எழுப்பினார். சொல்லுங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு செருபாபேல் எழுப்பினார், அலங்கத்தை கட்டுறதுக்கு நெகேமியா எழுப்பினார். அல்லேலூயா. சரி, இப்போது ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் என்ன பண்ணுதுன்னா, யாரெல்லாம் வசனத்தை நம்புறாங்களோ, யாரெல்லாம் வசனத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள வெட்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? யார் சொல்றதுங்க? பைபிள் என்ன சொல்லுது? திருப்பி வாசிங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? காலையில் பொங்கல் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுது. பொய் கூட மாறிடும், ஆனால் சத்தியம் மாறாது. ஆமென். உண்மை கூட மாறிடும், ஆனால் சத்தியம் மாறாது. உண்மை காசு கொடுத்தா நான் மாறிடும், ஆனால் சத்தியம் மாறாது. சொல்லுங்க. உண்மை கூட மாறிடும். நாங்கள் கையில் வச்சிருக்கிற சத்தியத்தை காட்டுங்க. கையில் இருக்குதா? சொல்லுங்க. சத்தியம் இது ஒரு நாளும் மாறாது. இந்த சத்தியம் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால எந்த மனுஷனுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மை மாறிடுங்க, சத்தியம் மாறாது. கையில் இருக்கிறது மேட்ரு கிடையாது, உள்ளே இருக்கிறது தான் மேட்ரு. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இங்கே நெகேமியாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அலங்கம் கட்டப்பட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நெகேமியா ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. சரியான ப்ரேயர் அது. இப்போது இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே இருக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே எகிப்தில் ஒரு நாள் அடிமையாக இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறார். ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எங்கள் ஜனங்கள்லாம் எங்கே இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் என்ன பண்ணீங்க, நீங்கள் அவங்கள கொண்டு வந்தீங்க. சரி, இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கே இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்னா இவங்களை கொண்டு வந்தார். கொண்டு வந்து கானானில் நிற்க வச்சுட்டாரு. கானான்றது ஒரு பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த தேசத்தில் இவங்களை உட்கார வச்சார் பாருங்க. உட்கார வச்சோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேசத்தில் இவங்க
ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. தூரம் போனதுனால தான் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை பார்த்தாங்க. அல்லேலூயா. இப்போ நம்முடைய பிரச்சனை என்னன்னா, இப்போ நிறைய பேர் ஊழியர்ஸ், நிறைய பேர் சபையில் ஜனங்க இடறி விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய ஊழியர் செய்கிறவங்களை பார்த்து ஜனங்க இடறி விழுறாங்க. ஊழியர் செய்கிறவங்க இப்போ பிலிவரை பார்த்து ஜனங்க விழுறதை விட ஊழியக்காரங்களை பார்த்தா என்ன பண்ணுறாங்க? விழுந்துடுறாங்க. அல்லேலூயா. சொல்கிறது உண்மையா பொய்யா? ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரங்களை பார்த்து விழுந்துடுறாங்க. இவங்க யார் கேஸு? இவங்க எப்படிப்பட்ட கேஸ்னா, இவங்க ஆண்டவரை பார்க்கறதில்ல. ஆண்டவரை யாரை ஆண்டவர் ஊழியக்காரன் ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க? இவங்க விழுந்துடுறாங்க. சரி, வேறு வழி கிடையாது, அப்படி தான். ஏன்னா அவங்க ஆண்டவரை பார்க்கல, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? ஊழியக்காரையே ஆண்டவர் போல் பார்க்குறாங்க. ஊழியக்காரர் தப்பு செய்யும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க? இடறி விழுறாங்க. சரி, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, இவங்க இடறி விழுறது மட்டும் இல்லை, இவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்குள்ளே போகிறாங்க, தோல்விக்குள்ளே போகிறாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் பைபிள் நான் சொல்லுதுன்னா, இந்த வசனத்தை யார் நம்புகிறாங்களோ அவங்க யாரும் என்ன பண்ணல? வெக்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நம்ம யாருன்னா, நம்ம சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. ஆமென். இன்னொன்று என்னன்னா, எனக்கு ஃபாலோ யார்? இயேசு தான். சொல்லுங்கள். எனக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறேன்னா இயேசு தான். வேறு யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆமென். சொல்லுங்கள். வேறு யாருன்னா ஃபாலோ பண்ணால் நான் விழுறதுக்கு நிறைய காரியம் இருக்கும். அவரை ஃபாலோ பண்ணால் விழவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. சரி, அவரை ஃபாலோ பண்ணுறது எப்படி? அவரை ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா, சத்தியத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி. அல்லேலூயா. சரி, இப்போது நான் 12 வருஷம் அடிக்கடிக்கு சொல்கிறது, 12 வருஷத்தில் நான் பார்த்தது ஒன்றே ஒன்று என்னென்னா, அனாயிண்டிங் அதிகமாக இருக்கும், அபிஷேகம் அதிகமாக. நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனோம். அந்த சர்ச்சை நீங்கள் சொல்கிறீங்களா அனாயிண்டிங் பயங்கரமாக இருக்குதுன்றீங்களா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் அனாயிண்டிங் தான். காலையில் 8 மணிக்கு 10 மணிக்கு ப்ரேயரு, 5 மணிக்கு தான் ப்ரேயர் முடியும். வருவீங்களா நீங்கள்? 10 மணிக்கு ப்ரேயர் வச்சு 5 மணி தான் முடியணும். வருவீங்களா? 5 மணி வரைக்கும் படுத்துன்னு தான் இருப்பாங்க எல்லாருமே. அப்படியே அனாயிண்டிங்கில் படுத்துனே உருண்டுன்னே கிடப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், அப்படிப்பட்ட அபிஷேகம். ஆனால் பார்த்தேன், அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. அப்போ எதுதான் ஆசீர்வதிக்குது? சத்தியம்தான் நம்மளை ஆசீர்வதிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. இதெல்லாம் வரும், புஷ்ஷுன்னு ஏறும், பீட்டு ஏற்றுனா ஏறும், பீட்டு இறக்குன்னா கம்மியாயிடும். காசு வந்தால் அல்லேலூயா, காசு வரலாம் அல்லேலூயா கம்மியாயிடும். இதெல்லாம் வேற. அப்போ சத்தியம்தான் ரொம்ப முக்கியமானதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஆலங்கள்லாம் கட்டப்பட்டு முடிச்சாச்சு. முடிச்ச உடனே இங்கே வசனம் சொல்லிட்டு நம்ம எடுத்து வாசிக்கலாம். நெகேமியா புஸ்தகத்துக்கு போகலாம். 7:1 வாசிங்க. நெகேமியா 7:1. அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு, இப்போ என்னன்னா அலங்கெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ கதை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. எல்லாரும் கொயர்லாம் வந்து நின்றுட்டாங்க. இப்போ எல்லாமே என்ன பண்ணுச்சு? கட்டி முடிச்சாச்சு. சொல்லுங்க, அலங்கெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. எனக்கு இயேசு வந்துட்டாரு, எனக்குள்ளே வந்துட்டாரு, என்னை கோயிலாக தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள குடி வந்துட்டாரு. நான் தான் குடியிருந்த கோயில். இப்போ இயேசு எனக்குள்ள குடி வந்துட்டாரு. ஆமென். நீங்கள் யாரு? கோயில். ஆமென். இப்போ நீங்கள் எப்படி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் கோயில். அல்லேலூயா. எவ்வளோ கோயில் பாருங்க, இங்கே வந்து உட்காந்துங்க. இப்போ இந்த கோயில் இப்போ அலங்கெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஆமென். அல்லது போன வாரம் அலங்கெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. உங்கள் கேரக்டர்லாம் மாறிடுச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா பரலோகத்தில் இல்லை, இங்கே தான் இருக்கிறீங்க, பூமியில் தான் இருக்கிறீங்க. அதனால உங்களை சீன்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் கேரக்டர் எந்த அளவுக்கும் அப்படி மாற்றுறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா ரொம்ப இனிமேல் நான் கோவையே பட மாட்டேன்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை சீண்டி விட்டு கோவப்பட வைப்பாங்க. அதனால நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பரலோகத்தில் இல்லை. சொல்லுங்கள், நான் பரலோகத்தில் இல்லை. எப்போ இருந்தாலும்
சவாலை சந்திச்சே ஆகணும். சரி, இப்போ இப்போ சவாலை சந்திக்கணும். எப்படி சந்திக்க போகிறோம்? இப்போ எல்லாம் அலங்கெல்லாம் கட்டி முடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணாங்க? பிரதிஷ்டை பண்ணுறாங்க. 7ஆம் அதிகாரம் பிரதிஷ்டை பண்ணுற அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8:1 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ம் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ம் ஒருமனப்பட்டு கூடி ம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று ம் வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். ம் அப்படியே 7ஆம் மாதம் ம் முதல் தேதியிலே ம். சரி, ஆசாரியன் அதை அப்படியே மனசில் வச்சுங்க. இப்போ எஸ்ராவை கூப்பிடுறாங்க. எஸ்ரா யாருன்னா வேத பாரகன். செருபாபேல் யாரு? சர்ச்சை கட்டினார். நெகேமியா யாரு? அலங்கத்தை கட்டினார். எஸ்ரா யாருன்னா வேத பாரகன். வேத பாரகன்னா டீச்சர், போதிக்கிறவங்க, நல்லா போதிக்கிறவங்க, வசனத்தை நிறைய பிரித்து 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 பேசுகிறவங்க. வசனம் வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறதுலாம் இல்லை. அந்த ஒரு வசனம் ஒரு எழுத்து வச்சு என்ன பண்ணுறாங்க? அவங்களே நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த எஸ்ரா யாருன்னா வேத பாரகன். அல்லேலூயா, டீச்சர். இப்போ நெகேமியா பார்க்குறாரு, எல்லாம் ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளையெல்லாம் கட்டிச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பிரதிஷ்டை பண்ண உடனே நெகேமியா உடனே என்ன சொல்கிறாருன்னா, போய் எஸ்ரா கூட்டணுன்றார். எஸ்ரா வந்து என்ன பண்ணுறாருன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன பண்ணுறாருன்னா எடுத்து வாசிக்கிறாரு. 10 வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, ம் நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து ம் மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். 9 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ம். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது ம் அழுதபடியால் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்ரா வந்து என்ன பண்ணுறான்னா அந்த 1லேருந்து அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா என்ன பண்ண நியாயப்பிரமாண வார்த்தைகளை போதிச்சுன்னு வராரு. போதிச்சுன்னு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பிரதிஷ்டைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? எல்லாம் அழுகுறான், ஓன்னு அழுகுறான். அழுத உடனே இவங்க சொன்னாங்க, இல்லைப்பா இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாள், ஏன் அழுகுறீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எதை நினச்சின்னு அழுகுறாங்கன்னா, இவங்க வந்து இந்த அலங்கத்தெல்லாம் கட்டி முடித்து இனிமேல் வந்து திருப்பும் இந்த அலங்கம் இடிக்கப்படக்கூடாது, இந்த அலங்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சது மட்டும் இல்லை, இவங்க எல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்கும் போது அவங்க மனசு எங்கே போயிடுச்சுன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தையே போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போது இந்த ஜென்ரேஷன் யாருன்னா, எத்தனையே மோசைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எத்தனையோ ஜென்ரேஷன் மாறிச்சு. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? ஏய், நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்குதுடா, நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்டா, அது முக்கியம்டான்னு சொல்லி 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 நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றிட்டாங்க. அல்லேலூயா. நியாயப்பிரமாண புஸ்தகம்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. 5 ஆகமோ, 1 ஆகமோ, ஆதி ஆகமோ, யாத்திராகமோ, அப்புறம் லேவி ராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ. யூத பிள்ளைங்களுக்கு இது வந்து எப்படின்னா மனப்பாட வாசனம் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு சங்கீதம் 1ஆம் அதிகாரம் கூட 1ஆம் சங்கீதம் கூட தெரியல. நம்ம பசங்களுக்கு பே பே பேன்னு மறுநீரில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எங்கே எரேமியாவை தேடுறான் அவன். எரேமியா தேடினுக்கிறான். இதே மறுநீரில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. எரேமியா எடு எரேமியாவில் தான் இருக்குது. எரேமியாவில் இருக்காது அது. ஏன்னா அது சங்கீதம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவன் என்ன பண்ணுறான்? மல்கியாவை தேடினுக்கிறான். மல்கியாவில் பாருன்றான். பாருங்கள், இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு நம்ம வசனத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு மறந்துட்டோம். அவங்களுக்கு வந்து வசனம் வந்து பயங்கர அத்துப்படி, வசனம் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு. ஆனால் அந்த வசனம் நிறையிறது மட்டும் நிறைய பேர் என்ன பாருவாங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் என்ன வசனமே தெரியாது. ஒரு கேஸ் என்ன பண்ணுறோம்? வசனத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டு வசனத்திலே அடிக்கும். ஒரு சிலர்லாம் வசனம் உள்ளே இருக்கும், திட்டுறது கூட வசனத்திலே திட்டுவாங்க. ஒரு சைடு வந்தா இப்படி, ஒரு சைடு வந்தா அப்படி. ஒரு சைடு வசனம் தெரியாது, அவன் வேற விடு. அவன் இன்னொருத்தர் வசனம் நிறைய தெரியும் பாருங்க. அவங்களை திட்டுறது கூட பசங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். கர்த்தர் தாயன் தகப்பனும் கனம் பண்ணு, வசனத்திலேயே வரும் பேச்சு. ரொம்ப நல்லது தான் வசனத்தை சொல்லி கொடுக்கணும். ஆனால் வசனத்தை திட்டக்கூடாதுல்ல. சரி, இப்போ இந்த வசனம் உள்ளே இருக்கிறதுனால இப்போ இவனுங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு நாள் கூட இவன் இருதயம் உடைக்கப்படல. ஆனால் ஒரு நாள் பண்ணிங்கன்னா இந்த அலங்கம் கட்டி முடிக்கும் போது
அவன் இருதயம்லாம் வசனத்தை கேட்கும் போது உடைக்கப்பட ஆரம்பிச்சது. அல்லேலூயா. மனம் மாறுது பாருங்க. அலங்கம் கட்டப்பட்டாலே இருதயத்தில் வசனம் ஈஸியாக போகும்போதே மனசு மறுரூபமாக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இவன் வசனத்தை கேட்டு என்ன பண்றான்? அழுகுறான். ஏன்னா அலங்கம் கட்டப்பட்டாச்சு. ஆமென். எப்போ வசனத்தை கேட்டு மனம் மாறலையோ அப்பெல்லாம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். எப்போ மனசு மாறுதோ அப்போல்லாம் உங்க அலங்கம் கரெக்டாக கட்டப்பட்டு கரெக்டாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ அலங்கெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? பேசுறாங்க. பேசும்போது எஸ்ரா போதிச்சுனே இருக்கிறாரு. இவங்க எல்லாம் என்ன பண்றான்? அழுகுறான். அழுது இவன் என்ன தான் யோசிக்கிறான்னா, இவன் மனசு எங்க போயிடுச்சுன்னா உபாகம புஸ்தகத்துக்கு போயிடுச்சு. உபாகம புஸ்தகம் 28 அதிகாரத்தை தயவு செய்து 15க்கு மேலே கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சாகணும். 15லிருந்து 28 15லிருந்து தயவு செய்து நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணீங்க. ஆமென். இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்களேன். 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பலிக்கும். 15 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பலிக்கும். பலிக்கணும்னது மேற்கொள்ளும். பலிக்கிறதுனானது சொல்லுங்க பக்கத்துல. பலிக்கிறதுனா மேற்கொண்டுச்சு. அவன் சொன்னான்டா போகும்போது என்ன ஒண்ணா, அவன் வாயின்படி என்னாச்சு அப்படியே பழிச்சிச்சு, நடந்துச்சு. அவன் சொல்லுவான், டே அவன் சொன்னான் மோசமான வாய்டா, அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஸ்லோவாக தான்டா வந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், எதிர வந்தவன் இடிச்சிட்டான்டா. அவன் சொன்னது அப்படியே பழிச்சிச்சுடா. பாருங்க, மேற்கொள்ளும். நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் எப்படின்னா குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா, எப்படின்னா இந்த மாதம் சூப்பராக நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு டிசென்ட்ரி வந்தது, எதுனா ஒன்று ஆயிடு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய் அப்படியே மொத்தமாக போயிடும். அப்போல்லாம் நீங்கள் ஒன்று நினைக்கணும், சாபம் ஏதோ பலிக்குது என் மேலே. காசே இல்லை, ஒன்றுமே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வருதுன்னா உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் நினைக்கணும் ஆசீர்வாதம் என் மேலே பலிக்குது. இதுதான் பலிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு என்ன பண்ணுமா, நீ உண்மையாய் செவி சாய்ச்சா உன் மேலே ஆசீர்வாதம் பலிக்கும். நீ செவி சாய்க்கலைன்னா உன் மேலே சாபம் பலிக்கும். இந்த சாபத்திலேருந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா 50 வாசிங்களேன். உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். உன் தேசம் எங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள், நீ நம்பி இருந்த உயரமும் இருக்கிற மதில, அரணிப்பான ரொம்ப பயங்கர பலனான அந்த மதில விழுமளவும் அவன் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். இந்த வசனம் என்ன ஆயிடுச்சு, எஸ்ரா போதிக்க இந்த வசனம் இவங்களுக்குள்ள போச்சு பாருங்க. போன உடனே உங்க மனசுல வந்துச்சு, நாங்க கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன பண்ணல, செவி சாய்க்கல. அதனால தான் நான் நம்பி இருந்த அரண் உடைக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம். சர்ச்சைக்கே வராது இந்த கேஸு, டைமுக்கு வராது, சர்ச்சைக்கு வராது. கர்த்தருடைய வார்த்தையில உண்மையா இருக்குது. ஆண்டவர் எனக்கு பலனா இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு கோட்டையா இருக்கவே மாட்டாரு.
உண்மையாக இருக்கிறதே கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய வசனத்தில் உண்மையாக இருக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க சொல்லிக்குவாங்க, கர்த்தர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு போகையிலும் வருகையிலும் வராது. ஏன்னா ஆண்டவர் இங்கே பைபிள் சொல்லி அவங்களுக்கு நம்பியிருந்தாங்களாம் ஒரு அரண் போல இருப்பாருன்னு. ஏன்னா அவங்களுக்கு சுவர் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தான் கேடகம், ஆண்டவர் தான் அரணா. கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவனுக்கு அவரே அரணா இருந்தார், மதிலா இருந்தார்னு பார்த்தாங்கல்ல. அவர் தான் அரணா இருந்தார், அவர் தான் மதிலா இருந்தார் பாருங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காததுனால இவங்க அரண் உடைக்கப்பட்டது பாருங்க. இப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ அரண்லாம் உடைஞ்சி போச்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓன்னு அழுகுறானுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ பைபிள் சொல்லுது ஆண்டவரை நம்புறன்ற இல்லைங்களா, நம்புறேன்னு சொல்கிறேன்ல, ஆண்டவரை நம்புறது. ஆண்டவரை மறந்த ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன மறந்துனா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி சொல்லணும்? நான் உனக்கு எவ்வளோ உதவியாக இருந்தேன், என்னை போய் மறந்துட்டியாடா, நானும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், அப்படி தான் நான் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் நான் சொல்கிறாருன்னா, நீ என்ன மறந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவாங்கள்ல, பெத்த வயிறு என்ன சொல்லுவாங்க, பத்தி எரியுது. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, டே உன்னுடைய பிள்ளைகளை மறப்பன்னு சொன்னால் கிட்ட வருவன்னு பார்க்குறேன், கிட்ட வர மாட்டேறா நீ. இப்போ கர்த்தருடைய வசனம் வந்து, இப்போ நான் கஷ்டப்படுறேன், நான் வட்டிக்கு வாங்கி குடும்பத்தை நடத்துகிறேன், நான் கஷ்டப்படுறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவனுக்காக கொடு, நீ உண்மையாயிரு இப்படின்னு சொன்னால், உண்மையாக இல்லாத மனுஷனுக்கு அதை கேட்கும் போது என்ன பண்ணும்? அவனுக்கு என்ன யோசிப்பான்? அவன் என்னங்க யோசிப்பான்? சர்ச்சுக்கு சீக்கிரம் வரணும், கரெக்டாக வந்துடுங்க, வராது இருக்கக்கூடாது, கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொன்னால் சர்ச்சுக்கு வரவங்களுக்கு ஆமே நல்ல இல்லையானும். இப்போது லேட்டாக வரவங்களுக்கு எப்படி தெரியும்? பாஸ்ட்டு குத்தி காட்டுறாரு என்னதான். இப்போ சர்ச்சுக்கு சீக்கிரம் வந்தான்னா ஆகும்? ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதமும் இல்லை, சாபமும் இல்லை. சர்ச்சைக்கு வர்றது அவருக்கு ஆதங்கம், ஐயோ நல்லா இருக்கணுமே, பசங்க வந்தால் சர்ச்சைக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்களே, இந்த ஆதங்கத்தில் சொல்கிறது. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகுது? குத்துரா மாதிரி இருக்குதுல்ல. இப்போ குத்துரா மாதிரி இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள விட்டு பிள்ளைங்க மேலே வைக்கிற கண்ணை. ஏன்னா பிள்ளைங்கன்னா தவிப்பாங்கல்ல. ஆனால் இந்த ஜனம் புள்ள போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி இந்த ஜனங்க அப்படியே கை விட்டாங்க. இப்போ எத்தனையோ ஜென்ரேஷன் மாறி 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 அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வருது, அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போது இந்த வார்த்தை கேட்கும் போது எல்லாரும் குத்த போட்டு எல்லாரும் அழுதாங்க. சரி, மெசேஜ் உள்ளே போல. இப்போது எல்லாரும் குத்தப்பட்டு அழுதாங்க பாருங்கள். அழுத உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது வசனம் சொல்லுது எல்லாரும் ரொம்ப அழுது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இவர் சொல்கிறாரு, அந்த 8-9 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்களுடைய பலன் என்றான். ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அலங்கம் கட்டப்படும் போது மனசு குத்தப்பட்டு அழுவும் போது நான் யோசிக்கணும், ஓ கர்த்தர் என் அலங்கத்தை என்ன பண்ணிட்டாரு, கட்டிட்டாரு. இப்போது அலங்கத்தை கட்டுறது மட்டும் இல்லைங்க, இப்போ எஸ்ராலாம் சேர்ந்து சொல்கிறாங்க, இது அழுகிற நாள் இல்லை, துக்கப்படுற நாள் இல்லை, இப்போ உங்கள் கர்த்தர் உங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ எப்போ குத்தப்பட்டு நீ அழுதியோ அப்போவே என்ன பண்ணிட்டாருன்னா உன் பலனாவே மாறிட்டாதியா அவரு. அல்லேலூயா. அலங்கம் கட்டப்படும் போது அந்த வசனம் போகும்போது வசனம் கேட்டான் பாருங்க, கேட்கும் போது குத்தப்படும் போது இப்போ ஆண்டவர் இதுவரைக்கும் செய்யாதெல்லாம் அவன் செய்கிற அளவுக்கு பலசாலியாக மாற்றிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இது அப்படியே மனசில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு வசனத்துக்கு போகலாம். அங்கே அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த இடத்துக்கு போகலாம்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அப்படியே வாசிங்க. அவரை விசுவசிக்கிறவன் ம். எவனோ எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று ம். வேதம் சொல்லுகிறது. ம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ம். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ம். ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ம். ரட்சிக்கப்படுவான். ம். அவரை விசுவசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவசிப்பார்கள்? எப்படி விசுவாசிப்பார்கள்? சரி, இப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு 11 சொல்றாரு. 11 என்ன சொல்றாரு? ஆவியானவர் பவுல் மூலியமா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, அவர் நான் விசுவாசினா வெட்கப்பட மாட்டேன். இப்போ மேட்ரு என்னன்னா, நான் வெட்கப்படாத இருக்கிறது என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எனக்கு வெட்கப்படாத இருக்கிறதுக்கு, மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்காத இருக்கிறதுக்கு எனக்கு தேவன் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் தேவை. சரி, இப்போ சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, இந்த அவரை விசுவாசிக்கிறதுக்கு யார் இருந்தாலும் பரவாயில்ல, செட்டியானோ முதலியாரோ நாக்கினோ யார் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை ஏற்றுக்குன்னா போதும், அவனுக்குள்ளே விசுவாசம் வந்துடும். அல்லேலூயா. இப்போ இன்னும் சொல்கிறாரு, யார் கேள்விப்படலைன்னா அவன் எப்படி விசுவாசம் பண்ணுறாரு? அல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்னன்னா, ஏன் அவங்க அலங்கை இடிக்கப்பட்டு இருந்தது? இப்போ மேட்ரு என்னன்னா, அலங்கு கட்டப்பட்டாச்சு. ஆமென். அல்லேலூயா. அலங்கு கட்டப்பட்டாச்சு, கேரக்டர் மாறிடுச்சு. இப்போ கர்த்தருக்குள்ள நம்மளுக்கு ஒரு பலன் வந்துடுச்சு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் வந்துச்சு, பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பலன் வந்துச்சு, உண்மையாக இருக்கிறதுக்கு பலன் வந்து எல்லாம் பலன் வந்துச்சு. ஆனால் திருப்பம் அலங்கை இடிக்கப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ அலங்கை இடிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இங்கே பைபிள் சொல்லுது, கேள்விப்படாத இருந்தால் எப்படி விசுவாசிப்பாங்க? 3வது காரியத்தை சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு காரியம் என்னது? அலங்கம் கட்டப்படும் போது இருதயம் குத்தப்பட்டு, அலங்கம் குத்தப்பட்டாலும் அலங்கம் கட்டப்பட்டாச்சுன்னு அர்த்தம். ஆமென். வசனத்துக்கு நான் ஃபுல் சரண்டர் பண்ணாலே என் அலங்கம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். என் கூட ஆவியானவர் அசைவாடுறாருன்னு அர்த்தம். ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் குத்தப்பட்டு ஐயோ தபம் செஞ்சுட்டு ஆண்டவரை என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது அவரே எனக்கு பலனா மாறுறாரு. ஆமென். அல்லேலூயா. இப்போ எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப தேவையானது என்னன்னா, என் விசுவாசம். இப்போ நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும் போது என் விசுவாசம் தளர்ந்து போகுது, என் விசுவாசம் கீழே போகுதுன்னா நான் எதை கேட்குறேன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ செருபாபேல், எஸ்ரா, அதுக்கப்புறம் நெகேமியா, இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நெகேமியா சொல்றாரு, ஓங்கி புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் என்ன பண்ணாரு? வெளியே கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இப்போ தேவனை எப்படி பார்க்குறாருன்னா, ரொம்ப பெரியவராக பார்க்குறாரு. அல்லேலூயா. இவங்க பேசும்போது என்ன பேசியிருப்பாங்கன்னா, இந்த எஸ்ரா அப்புறம் செருபாபேல் இவங்கெல்லாம் என்ன பேசியிருப்பாங்கன்னா, டே ஆலயத்தை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் 150 வருஷத்துக்கு முன்னாடி உசியா ராஜாவுடைய காலத்தில் ஏசையா ஒருத்தர் தான், ஒரு தீர்க்கதரிசி தான். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா, நீங்கள் எல்லாம் அடிமைகளாக போக போகிறீங்க, நீ அடிமைகளாக போனாங்க கூட உங்களை ஒரு ராஜா வருவான், நீங்கள் 150 வருஷம் அங்கே தான் இருப்பீங்க. ஒரு ராஜா கோரேஸ்ன்னு வருவான், அவன் உங்களை என்ன பண்ணுவான்? வெளியே கொண்டு வந்து உங்களை தேசத்தில் உட்கார வைப்பான், உங்களுக்காக ஆலயத்தையும் கட்டுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு 150 வருஷத்துக்கு முன்னாடி உசியா ராஜாவுடைய காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். அதே போல தான் இப்போ நடந்தது. இப்போ யார் கோரேஸ் வந்தான். கோரேஸ் தான் என்ன பண்ணுறான்? எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து போய் ஆலயத்தை கட்டுன்னு சொன்னான். அப்போ இவர் எவ்வளோ பெரியவர் பாரு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க? அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? என்ன பேசுவோம்? மெசேஜ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தா ஜெபம் பண்ணுமா? இதான் நம்ம பேசுவோம்ல. இதே போல் எவ்வளோ பெரியவர்கள் அன்னைக்கு அற்புதம் செஞ்சார். இதே போல் பேசி 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 தேவனை பெரியவராக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். யாருன்னா நெகேமியா. அல்லேலூயா. இப்போ நெகேமியாவுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, நான் ராஜாவுக்கு முன்னாடி போனால் அந்த ராஜாலாம் ஒரு ராஜா கிடையாது. எனக்கு சொல்லி அனுப்புனாரு, அவர் தான் மகாராஜா, அவர் தான் இந்த ராஜாவை ரூல் பண்ணுறாரு. இவன் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ராணி உட்காந்துங்கிறாங்க.
ராணி உட்காந்து ராணி ஆஃப் பண்ணிட்டுருவாங்களே அப்படின்னு கூட கவலை இல்லை அவருக்கு. இவர் ஸ்ட்ராங்காக போய் நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும், ராஜ்யத்தில் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஆளுகை செய்கிறவர் என் கூட இருக்கிறாரு, அவர் தான் என்னை அனுப்புனாரு. அல்ல ஃபெய்த்து பாருங்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்குள்ள ஒரு பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள சாதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு முன்னாடி நான் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் அவரை பெரியவராக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி நிற்பீங்க. நீங்கள் நிற்கிற ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்குங்க. யாருக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரிலாம் நிற்க மாட்டீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்றதுல அந்த அத்தாரிட்டி எப்போ தெரியுமா வரும்? அவரை பார்க்குற பார்வை. அவர் ரொம்ப பெரியவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவரை பார்க்கும் போது உங்களுக்கு என்னன்னா, உங்களை பார்க்கும் போது எப்படி தெரியும்னா, அவர் எவ்வளோ பெரியவர் சொல்லுங்க. அவர் எவ்வளோ பெரியவர். அவர் வந்து எனக்குள்ள வந்துட்டார், நான் எவ்வளோ பெரியவர் தெரியுதுங்களா? தெரியுதா? பிரதமர் இருக்கிறாரு. பிரதமர் திடீர்னு மாணிக்கம் நான் வீட்டுக்கு வரணும்னு வச்சுங்களேன், மாணிக்கிற பார்க்குற பார்வை, அந்த ஏரியாவில் இருக்கிற பார்வைலாம் எப்படி மாறும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் பார்த்த மாணிக்கம் வேற மாதிரி தெரிவார். எத்தனையோ பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறான். ஆனால் அந்த வீட்டுக்கெல்லாம் போகாத திடீர்னு பிரதமர் அந்த வீட்டுக்கு வர்றாருன்னா மாணிக்கத்துடைய தரமே மாறிடுங்க. மாணிக்கத்துடைய நடைய மாறும். ஆமென். புரியுதுங்களா? அவர் எவ்வளோ பெரியவர். அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் எப்படி நடுவேன்? எப்படியா நடுவேன்? ஆமென். என் நட தோற்றம் எல்லாம் மாறிடும். பாருங்க, இவன் அடிமை தாங்க. இவன் போய் நிற்கிறாங்க. ராஜாக்கு முன்னாடி நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அடிமை போய் ராஜாக்கு முன்னாடி நிற்க முடியுமா? அடிமையாக வந்தவன் ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கிறான். சொல்கிறான், எனக்கு துக்கமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன் துக்கம்னா, அந்த ஆழங்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்குது, அதனால தான் துக்கமாயிடுச்சு. சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். சரி பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். வேறு என்ன வேணும்? எனக்கு காசு கொடுக்கணும், வண்டி கொடுக்கணும், ரதம் கொடுக்கணும்ட்டா. வண்டி கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். கேட்கறதுக்கு ஒரு தில்லு வேணுமா இல்லையாங்க? தில்லு எப்படிங்க வந்தது? தில்லு எப்படிங்க வந்தது? அவரை பெரியவராக பார்க்கும்போது. ஆமென். அல்லேலூயா. சின்ன கட்டி தாங்க. ஐயோ, இது கேன்சர் கட்டி தான் நினைக்கிறோம். அந்த ஆள்கிட்ட உட்காந்து கேட்காதீங்க. ஆமென். விசுவாசம் எப்படி வருமா? விசுவாசம் எப்படி வருமா? நீங்க கேள்விப்படுறதுனால தான் விசுவாசம் வரும். நீங்க எதை கேள்விப்படக்கூடாது. எலுமிச்சம் உருது ஓடிச்சு, எங்க வீட்டாண்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயப்படுத்த, உங்களை பயப்படுத்தா அந்த ஆள் பக்கத்திலே போவாதீங்க, கேள்விப்படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ, எதுனா ஒன்று ஆயிடும், அவள் தான் போகும்போது எதுனா ஒன்று ஆயிடும்னா தயவு செய்து நீ போயிடுனுங்க. அந்த வார்த்தையை கேள்விப்படாது இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இவன் கேட்டான் பாருங்க, இவன் கேள்விப்பட்டதெல்லாம் அவரை பெருசாக பார்த்தான். நகமியா சும்மா போலங்க, அவரை பெருசாக பார்த்து 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 அவனுக்கு போய் முன்னாடி போய் நிற்கிறான். அவருக்கு முன்னாடி ராஜாலாம் சின்ன ராஜாவை தேடுறாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம ஃபெய்த் எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம இந்த உலகத்திலேயே பார்த்து நிற்கிறோம். இந்த உலகத்தை எல்லாத்தையும் ரூல் பண்ணுறவர் பெரியவருங்க. அவர் உங்களை என்ன தேர்ந்தெடுத்து உள்ள குடியிருந்த கோயிலை மாறிட்டார். ஆமென். நீங்க எவ்வளவு பெரியவர்? வசனம் சொல்லுது, இந்த உலகத்தின் இருப்பனை காட்டில உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். ஆமென். அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. இந்த பெரியவர் வரும்போது நீங்க வரும்போது அங்க பெரியவர் வராரு. ஆமென். அல்லேலூயா. இந்த பெரியவரை பார்க்க 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 அவனுக்குள்ள விசுவாசம் ஏறினே இருந்து. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:18 வாசிங்க. ஆதலால் 16, 28, 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவசிக்கிறவன் பதறான். 1 பேதுரு 2:6 வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. போதும். இப்போ வேதம் சொல்லி பார்த்தோமா? அந்த வேதம் எதுனா
தேவனுடைய கல்லு. தேவனுடைய கல்லுனா யாருன்னா இயேசு. அல்லேலூயா. இந்த கல் எப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா அஸ்திபாரமான மூளைக்கல், அதுக்கப்புறம் பரீட்சிக்கப்பட்ட விலையேற பெற்ற கல், இதுதான் அஸ்திபாரம். இந்த கல்லு மேல விசுவாசம் வைக்கிறவன் இவன் எப்படி இருப்பானா? பதற மாட்டானா? அல்லேலூயா. இன்னொன்னு, இந்த கல்லு மேல விசுவாசம் வைக்கிறவன் வெக்கப்பட்டு போக மாட்டானா? அல்லேலூயா. நெகேமியா வெக்கப்பட்டு போல, பதறவும் இல்லை. அல்லேலூயா. நெகேமியா வந்து சொல்ற, கவர்னர் வந்து சொல்றான், அவன் கூப்பிட்டான் சம்பளத்தை சொல்றான், நீ வா, நான் கொஞ்ச நேரம் பேசலாம், வா பேசலாம். இவன் சொல்றான், வேலை மெனக்கிடும், வேலை நிற்கும், நான் வரமாட்டேன்றான். அவன் சொல்ல முடியுமா கவர்னருக்கு முன்னாடி? சொல்றது தில்லு வேணும்ல, வேணுமா வேணாம் இல்லைங்களா? வேணும்ல, தில்லு இருக்குது பாருங்க. பதற தேவையில்லை. நீங்க தேவனுடைய சுவரில் லிங்கா இருந்தீங்கன்னா, சுவருக்கு ஸ்ட்ராங் எதுங்க? பில்லர். இந்த பில்லர் கூட நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க எதை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க. நிலநடுக்கம் வந்தாலும் பயப்பட மாட்டீங்க, சுனாமி வந்தாலும் பயப்பட. ஏன்னா நான் பில்லரோட கனெக்டா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நொண்டி நொண்டி நடக்கலாம், ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா பில்லரோட கனெக்டா இருங்க. ஆமென். அல்ல, இந்த பில்லரோட கனெக்டா இருந்தீங்கன்னா நீங்க பதற மாட்டீங்க. இந்த பில்லரோட கனெக்டா இருந்தீங்கன்னா நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன் வெக்கம் வருதுன்னா பில்லருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென். இந்த சுவர் தனியா இருந்தா எப்படி இருக்கும்? எப்போ விழுமோன்னு தெரியாது. ஆனா அந்த மூளை சுவர் இருக்குது பாருங்க, இதுதான் அதுக்கு பாதுகாப்பு. ஆமென். அல்லேலூயா. ஏன் எனக்கு விசுவாசம் இல்லைன்னா நான் பெருசா பார்க்கல அவரை பெருசா பார்த்தேன்னா அவர் கூட கனெக்ட்லயே இருப்பேன். நான் எப்பவுமே விட மாட்டேன், பதற மாட்டேன், நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அலங்கம் கட்டப்பட்டது மட்டும் இல்லை, நீங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சத்தியத்தில் நடக்கிறீங்களோ, சத்தியத்துக்கு செவி சாய்க்கிறீங்களோ, எந்த அளவுக்கு சத்தியம் அவரை எவ்வளோ பெருசாக சொல்லுதோ அப்படியே பார்க்கும்போது நான் ஒரு நாள் நீங்கள் பதற மாட்டீங்க. பிரச்சனையை பார்த்து ஒரு நாளும் அவர் உங்களை வெக்கப்பட்டு சூழ்நிலை விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார், வெக்கப்படவும் மாட்டீங்க. இது வரைக்கும் என்னை வெக்கப்படுத்தலை, இது வரைக்கும் கர்த்தர் என்னை பதற விடலை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பாஸ் நீங்கள் விசுவாச்சிங்கன்னா, அந்த மூளைக்களை விசுவாச்சிங்கன்னா அது ஒரு நாள் உங்களை வெக்கப்படுத்தாது, உங்களை பதற விடாது. ஆமென். அல்லேலூயா. அது பதற விடல, வெக்கப்படுத்தலை. நெகேமியா அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாரு. ஜனங்களுக்கு ஒன்று தேவைன்னு நினச்சாரு. அதுதான் சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்தில் நில்லுங்க. சத்தியம் தான் சொல்லுது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது. அவ்வளோ பெரிய தேவன். சத்தியம் தான் சொல்லுது, இந்த உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சத்தியம் சொல்லுது, நான் அவருடைய கோயில்னு சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நினைக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டான். நீ கர்த்தரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிற? இன்னைக்கு நெகேமியா கர்த்தரை விசுவாசிச்சது மட்டும் இல்லை, கர்த்தர் ரொம்ப பெரியவராக பார்த்தார். ஒருவேளை விசுவாசிக்க முடியலன்னு சொல்றியா? அவரை பெரியவராக பார்க்க ஆரம்பி. ரொம்ப சின்னதா, ஆண்டவர் ஒன்றுமே இல்லை, அவரால் முடியாது, அவரால் செய்ய முடியாதுன்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். அவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிறவர், செத்துப்போன சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர்னு சொல்லி அந்த வார்த்தையை நீ கேட்க 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 உன் விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும். அன்னைக்கு நெகேமியாக்குள்ள அந்த விசுவாசம் கொழுந்து விட்டு எரிந்ததுனால ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கிறார். ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ஐயோ வெக்கப்படுத்திடுவாங்களோ சொல்லி ஒரு வேளை பதறல, ஐயோ வெக்கப்பட்டு போயிடும்னு சொல்லி அவர் யோசிக்கல. ஏன்னா தேவன் பெரியவராய் அவர் பார்த்தார். அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஒன்றுமே இல்லை, அவருடைய ஊழியக்காரனா நான் இருக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறார், என் தலையை உயர்த்துகிறவர் என் கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோட கடந்து போனார். ஒருவேளை தோல்வியின் சிந்தையோட வந்திருக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவருடைய சத்தியத்துக்கு நீ உண்மையா செவி கொடுக்கும் போது, சத்தியத்துக்கு உண்மையா இருக்கும் போது ஆசீர்வாதங்களுக்கு அவர் தான் ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறார். அவர் உனக்காக அசைவாடுவார், உனக்கு அற்புதங்களை செய்வார்.
ஹல்லேலூயா. உங்க வேதத்தோட பாதத்தில விழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவம்பா. உங்க வேதத்தோட பாதத்தில விழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவம்பா. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்கிறேன். என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்கிறேன். என்னை நீச்சலாழமே ஐயா அழைத்து செல்கிறேன். என்னை நீச்சலாழமே ஐயா அழைத்து செல்கிறேன். 10,000 சிறந்தவரே நீங்க ஏசப்பா. பாவி எனக்காக சிதைந்தவர் நீங்க தானப்பா. 10,000 சிறந்தவர் நீங்க ஏசப்பா. பாவி எனக்காக சிதைந்தவர் நீங்க தானப்பா. உம்மை பார்த்து விட்டாலே நான் பணிந்திடுவேன். உம்மை பார்த்து விட்டாலே நான் பணிந்திடுவேன். உங்க பாதங்களில் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க பாதங்களில் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க வேதத்தோடு பாதத்தில எழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன். கரங்களை உயர்த்தி உங்க வேதத்தோட எழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. எஸ்ரா வேதத்தை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நெகேமியா நினைச்சாரு. ஒருவேளை கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், ஆனா சத்தியத்தின்படி நீ நடந்து சத்தியத்தின்படி வாழலனா உன் அலங்க மறுபடியும் இடிக்கப்படும். சத்தியத்தின்படி நீ வாழும் போது உன் அலங்க ரொம்ப சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சத்தியம் சொல்லுது அவர் பெரியவரா சொல்லுது. அவரை பெரியவரா பார்க்க 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 உன் விசுவாசம் ஏறிக்கொண்டே இருக்கும். நீ அப்படிப்பட்ட நபரோட நீ இசைந்திருக்கும் போது சேர்ந்திருக்கும் போது விசுவாசம் கட்டப்படும். நடக்காது, இதெல்லாம் சரியாகாதுன்னு சொல்லி நீ அந்த வார்த்தைகளை கேள்விப்படும் போது உன் விசுவாசம் கரைஞ்சு போகும். ஜாக்கிரதையாயிரு. நெகேமியாவுக்குள்ள விசுவாசம் கரையில, விசுவாசம் ஏறிச்சு. அதனால தான் அலங்கத்தை கட்டி முடிச்சார். நீ அலங்கத்தை கட்டணும்னு நினைக்கிற, அநேக ஜனங்களை தேவன் பக்கமா திருப்பணும்னு நினைக்கிற, ஆனா அவங்கெல்லாம் கட்டி எழுப்புறதுக்கு சத்திய வேதத்தோடு நடக்கும் போது, சத்திய வேதத்தின் நீ செவி சாய்க்கும் போது கர்த்தர் உனக்கு எப்பொழுதும் அரணாய் இருப்பார், உனக்கு பாதுகாப்பா இருப்பார். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களை நெகேமியா சொன்னது போல எங்களால சொல்ல முடியும். ஆண்டவரே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார்னு சொல்லி எங்களால சொல்ல முடியும்பா. ஆண்டவரே இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியட்டும். இந்த மாசம் ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த பிள்ளைங்க பார்க்கட்டும்ப்பா. இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் உங்கள் ரத்தத்துக்குள்ள மறைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரனை மறவாதே.